வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் நாளைக்கும் வந்து சிறந்த பண்டிகையா பெண்களால கொண்டாடப்படுது. அதுவும் விரதம் இருந்து கொண்டாடுவாங்க. யாருக்காக அப்படின்னா, தன்னுடைய சகோதரர்களுக்காக. அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழணும், நல்ல வளமான வாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். விரதம் இருந்து கொண்டாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டா, நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் 16/8/2026 இன்னைக்கு நாக சதுர்த்தி, நாளைக்கு 17/8/2026 கருட பஞ்சமி. இது ரெண்டும் எப்பவுமே ஒன்னாதான் வரும். முதல் நாள் அடுத்த நாள் அப்படித்தான் வரும். அதனாலதான் சகோதரர்கள் குடும்ப ஒற்றுமையா இருக்கிறதுக்காக இந்த பண்டிகையை விரதம் இருந்து பெண்கள் கொண்டாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாக சதுர்த்தியையும் கருட பஞ்சமியும் பற்றி நாம பார்ப்பதற்கு முன்னால ரேகவரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதன் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கருட பஞ்சமி நாக சதுர்த்தி ரெண்டையும் கொண்டாடுவோம். நாமும் விரதம் இருந்து வழிபடுவோம். இன்னைக்கு நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஆவணி மாதம் வளர்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி திதியும் பஞ்சமி திதியும் நமக்கு நாக சதுர்த்தியாகவும் கருட பஞ்சமியாகவும் கொண்டாடுவாங்க. அது ஒவ்வொரு வருடம் ஆடி மாதத்துல கடைசியில கூட வரலாம். ஏன்னா இன்னைக்கு ஆடி 31, நாளைக்கு ஆடி 32. அப்படி இருக்கும்போது இந்த திதிகளானது கொஞ்சம் ஆடி மாத கடைசியிலையும் வரலாம், ஆவணிலையும் வரலாம். ஆனால் வளர்பிறையா இருக்கணும் நமக்கு. அப்படித்தான் இன்னைக்கு நாக சதுர்த்தியா கொண்டாடுறோம். இந்த நாக சதுர்த்தி பெண்களுக்காக தான். பெண்கள் விரதமிருந்து தன்னுடைய நாக தோஷத்தை போக்குறதுக்காகவும், குடும்ப வளத்தை ஏற்படுத்துறதுக்காகவும், ஒற்றுமையுடன் இருப்பதற்காகவும் கொண்டாடப்படுறது இது. முக்கியமாக பெண்கள் யாருக்காக விரதம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சகோதரர்களுக்காக விரதம் இருப்பாங்க. இந்த 2 நாட்களுமே, இன்று நாக சதுர்த்தி அன்னைக்கும் அப்படித்தான், கருட பஞ்சமி அன்னைக்கு நாளையும் அதே மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். 2 நாளுமே நாகர் இருக்கக்கூடிய அந்த கோவில்களுக்கு சென்று வழிபடுவாங்க. இல்லையா, புற்று இருக்கும் இல்லையா, அந்த புற்று இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று வழிபடுவாங்க. இப்படி சிறப்பா வழிபடக்கூடிய தினங்கள் தான் இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும். பெண்கள் இது முக்கியமா சகோதரர்கள் நல்லா இருக்கணும், நீடூழி வாழணும், ஒற்றுமையா இருக்கணும். குடும்ப ஒற்றுமை முக்கியம் இல்லையா, குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும், சகோதரர்களுடன் என்றும் நாம ஒத்துமையா இருக்கணும், நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட சகோதரர்கள் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு புற்றி உள்ள இடத்துலையோ இல்ல நாகர் இருக்கிற இடத்துலையோ சென்று விரதம் இருந்து வழிபடுவாங்க. இவங்க காலையில இருந்தே அவங்க நீராடி நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு நல்ல ஒரு விரதத்தோட, அதாவது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, பால் கூட அருந்த மாட்டாங்க பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு கூட மஞ்சள், குங்குமம், சந்தனம், பூக்கள், மலர்கள், அப்புறம் இந்த மஞ்சள் சரடு, இப்படி மங்களகரமான அத்தனை பொருட்களையும் எடுத்துக்குவாங்க. கூடவே பாலும் எடுத்துக்குவாங்க. மஞ்சள் சரடு எதுக்குன்னா, இன்னைக்கு இந்த பூஜையை முடிச்சுட்டு அவர்கள் தங்களுடைய கைகள்ல கட்டிப்பாங்க. அதுதான் கைகள்ல கட்டிட்டு அப்புறம் தான் வீட்டில் விரதத்தை முடிப்பாங்கன்னு வைங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாக சதுர்த்தி அன்னைக்கு புற்றுள்ள இடங்களுக்கோ அல்லது நாகர் உள்ள இடத்துக்கோ சென்று நம்ம இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சள், குங்குமம், சந்தனம், மலர்கள், மஞ்சள் சரடு, எப்பவும் போல தேங்காய், பழம், இப்படி எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிட்டு முக்கியமா பால் கொண்டு போகணும். ஏன்னா நாகருக்கு பிடித்தது பால். எடுத்துட்டு போயிட்டு அந்த புற்றுக்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம் எல்லாம் இடணும், இல்லை நாகருக்கு இடணும். இப்படி இட்டு அந்த இடத்துல வைத்து பூக்களை எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு
பாலை வைத்து நைவேத்தியமும் பண்ணிட்டு அங்க பால் விடுறதுக்கான இடம் இருந்தா அந்த இடத்துல இந்த பாலை விட்டுறணும். விட்டுட்டு தேங்காய் பழம்லாம் உடைச்சு சாமியை வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா குடும்ப ஒற்றுமைக்காகவும், அதே போல நாகதோஷ நிவர்த்திக்கும் முக்கியமா சொல்லக்கூடியது இந்த நாக சதுர்த்தி. அதனாலதான் எல்லோருமே இந்த நாக சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்கிறதுல பெண்களுக்கு முக்கியமான பங்கு கொடுக்குறாங்க. ஏன்னா சந்ததிகள் வளரணும் அப்படின்னா ராகு கேது தோஷங்கள் இல்லாம இருக்கணும். அப்ப ராகு கேது தோஷம் உள்ளவங்க இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் கண்டிப்பா விரதம் இருந்து கொண்டாடணும், வழிபடணும். இதுக்கு நம்ம நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. ஆதிசேஷனை பற்றிய ஸ்லோகங்கள் இருக்கு. நம்ம மகாவிஷ்ணுவை வழிபடுறதும் கருடனையும் ஆதிசேஷனையும் அதாவது நாகர்களையும் சந்தோஷப்படுத்தும் அப்படிம்பாங்க. எல்லா பெருமாள் சந்நிதியிலும் கண்டிப்பா கருட ஆழ்வார் இருப்பார். அதே போல நாகர்களும் இருப்பாங்க இல்லையா. ஆதிசேஷன் எப்பவுமே பெருமாள் கூடவே இருப்பார். அதனால பெருமாள் கோவில்கள்ல சென்றும் நம்ம வழிபடலாம். அதே போலதான் நாளைக்கு கருட பஞ்சமி. ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தினத்தை கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதை ஏன் 2 நாளும் சேர்ந்தாப்புல கொண்டாடுறோம், அதுவும் சகோதரர்கள் ஒற்றுமைக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இவங்க 2 பேருமே அண்ணா தம்பிங்க தான். முனிவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் 2 பேருமே யாருன்னா நம்ம நாகரும் சரி, அடுத்தது கருடனும் சரி. ஆதிசேஷனும் கருடனும் ஒரே முனிவருக்கு வினதைங்கிற அவங்க வைப்புக்கும் பிறந்தவங்க இவங்க. அதனாலதான் இவங்களுக்கு முனிவர்களின் மகளாக பிறந்தாலும் நல்ல வீர தீரத்துடன் இருந்தவர் யாரு அப்படின்னா கருடாழ்வார். ஆதிசேஷன் அவருடைய தவத்தால் பெருமாள் கூடவே எந்நேரமும் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பதவியை பெற்றார். கருடன் தன்னுடைய அந்த வீரத்தால் தன்னுடைய தாய் வினதைக்கு ஏற்பட்ட களங்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு, அவமானத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தேவர்களிடம் போய் சண்டை போட்டு அமிர்த கலசத்தை வாங்கிட்டு வந்து அம்மாக்கு கையில கொடுத்தாங்க. இந்த வீரத்தையும் விவேகத்தையும் பார்த்த நம்ம பெருமாள் கருடனை தன்னுடைய வாகனமா எந்நேரமும் இருக்குமாறு வைத்து கொண்டாங்க. அதனாலதான் நம்ம எப்பொழுதும் பெருமாளையே தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய கருடாழ்வாரை தரிசிக்கும் போது நமக்கு அவருடைய அத்தனை பலன்களும் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க. அதாவது கருடாழ்வாருக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அதாவது கருட பஞ்சமி அன்னைக்கு இதே ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி தான் நம்ம கருட பஞ்சமின்னு சொல்றோம் இல்லையா. அடுத்தடுத்த நாட்கள்ல வரும். இதை தான் நம்ம சகோதர ஒற்றுமைக்காக சொல்றோம். வழிபடணும் அப்படிங்கிறதும் அதுதான். ஒவ்வொரு பெருமாள் கோயில்லையும் கருட ஆழ்வார் சந்நிதி இருக்கும். கருட ஆழ்வார் எப்பொழுதும் பெருமாளையே தியானிச்சுக்கிட்டு அவரையே பார்த்துட்டு இருப்பார். ஏன் அப்படின்னா அவர் சொன்ன அந்த நேரத்துல, அந்த சமயத்துல, அந்த நொடியில உடனே கிளம்பணும், அவரை வெயிட் பண்ணவே வைக்க கூடாது அப்படிங்கிறதுல அவ்வளவு ஆர்வமா இருக்கக்கூடியவர் கருட ஆழ்வார். அதனாலதான் அவருக்கு புண்ணியம் ஜாஸ்தி. நம்ம கருடாழ்வாரை வணங்கும் போது அத்துணை பெருமாளிடமிருந்து கருடாழ்வார்கிட்ட வந்த அத்தனை புண்ணியங்களும் நாளை கருட பஞ்சமி அன்னைக்கு நாம் வணங்கும் போது நமக்கு அத்துணையும் கிடைக்கும். என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சகோதரர்களுடன் ஒற்றுமையா இருக்க முடியும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும், நாக தோஷங்கள் நிவர்த்தி அடையும். இந்த 2 நாளும் விரதம் இருந்து அந்த மஞ்ச சரடை கட்டிண்டு நம்ம சுவாமியை வணங்கும் போது சேஷனையும் சரி, அதாவது ஆதிசேஷனையும் சரி, கருடாழ்வாரையும் சரி நம்ம வணங்கும் போது நமக்கு இருக்க அத்துணை தோஷங்களும் போயிடும். அது இல்லாம ராகு தோஷங்கள் கேது தோஷங்கள் இருக்கும்போது நமக்கு சந்ததி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வரும். அதனாலதான் இந்த இடத்துல இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமி அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம வழிபடும் போது நமக்கு இந்த சந்ததிகளை வாரி வழங்குவார்கள்.
எவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்களேன். குழந்தை இல்ல, குழந்தை இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த நாகரையும் கருடனையும் வணங்கினால் பெருமாளுடைய அருளாலே மகாலட்சுமியும் நம்ம பெருமாளுமே வந்து நம்ம கையில குழந்தையா கண்ணனா தவழுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாம தம்பதியரின் ஒற்றுமை, அடுத்தது சகோதரர்களின் ஒற்றுமை, நாகதோஷ நிவர்த்தி, சந்ததி பெருக்கம், உடல் ஆரோக்கியம், இவை எல்லாவற்றையும் நினைச்சு நாம கருட பஞ்சமி அன்னைக்கு கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி கருடனை வணங்கிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நாளைக்கு இருக்கக்கூடியது. நாளைக்கு 17/8/2026 நாளை இருக்கக்கூடியது. இன்று நாக சதுர்த்தி. நாகர்கள் இருக்க இடத்துல சென்று வழிபடுவோம். நம்மளுடைய குறைகள் அத்தனையும் தீர்த்து வைப்பார் நம்ம ஆதிசேஷனும் கருடாழ்வாரும் பெருமாளின் அருளினாலே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மீண்டும் சந்திப்போம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.